Welcome to XTREMZ. In this video, we will talk about product Erodian speedometer display screen protector for Royal Enfield Interceptor and Continental GT. Now, we will screen protector Interceptor model bike la eppadi install பண்றதுன்னு பார்த்தலாம். Box நால நீட்டான பேக்கிங்ல இருக்கு and back side ல installation steps இருக்கு. இப்போ நம்ம பாக்ஸ்ல இருந்து ப்ராடக்ட்டை வெளிய எடுத்துறலாம். So பேக்கிங் பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கு. And இந்த பாக்ஸ் கூட வர ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா first ஒரு dry and wet wipe இருக்கு. செகண்டா ஒரு சாஃப்ட் கிளாத் இருக்கு. அண்ட் தேர்டா பாத்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஆர்பிஎம் மீட்டருக்கான 3 லேயர் ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சாஃப்ட் கிளாத் வச்சு மீட்டர் மேல இருக்க டஸ்ட் எல்லாமே நீட்டா தொடச்சு எடுத்துடலாம். மீட்டரோட கார்னர்ல எந்த ஒரு டஸ்ட் இல்லாத மாதிரி நீட்டா தொடச்சதுக்கு அப்புறம் நம்பர் 1 மென்ஷன் ஆயிருக்க வெட் வைப் எடுத்துக்கலாம். வெட் வைப் வச்சு துடைக்கிறப்ப பாத்தீங்கன்னா மீட்டர் மேல மைன்யூட்டான டஸ்ட் எல்லாமே இருந்துச்சுன்னா ஈஸியா போயிடும். ஸோ ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஆர்பிஎம் மீட்டர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டஸ்ட் இல்லாத மாதிரி வெட் வைப் வச்சு நீட்டாக தொடச்சிடலாம். ஸோ வெட் வைப் வச்சு தொடச்சதுக்கப்புறம் நம்பர் 2 மென்ஷன் ஆகிருக்க ட்ரை வைப் எடுத்துக்கலாம். ட்ரை வைப் வச்சு மீட்டர் மேலே இருக்க அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீனாக துடைக்கிறப்ப தான் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒட்டுறப்போ மீட்டர் மேலே எந்த ஒரு பபிள்ஸுமே வராது. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் www.xtremz.in நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்மளோட அஃபிஷியல் ஆப் XTREMZ.in கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ப்ராடக்ட்டோட பை லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ், ஷிப்பிங் காஸ்ட் அண்ட் டெலிவரி டைமை நீங்கள் தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரியாத ப்ராடக்ட் ஐடி ஆர் ப்ராடக்ட் நேமை நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா அஃபிஷியல் ஆப் XTREMZ.inல நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஒர்க்கிங் டேஸ் காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் டிஸ்பிளேல தெரியாத மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம XTREMZ.inோட ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்புறம் எங்களோட சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் குவாலிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி XTREMZல பர்ச்சேஸ் பண்ணவங்க கூகுள் ஃபீட்பேக்கில் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டிங்கை வச்சு எங்களோட குவாலிட்டியை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டருக்கான ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஸ்டிக்கர்லேயே மென்ஷன் ஆகிருக்கா. ஃபர்ஸ்ட் லேயரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஃபர்ஸ்ட் லேயர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம மீட்டர் மேலே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை வச்சுட்டு கார்னரோட பொசிஷன் நல்லா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் ஸோ மேலேயே வச்சு தேய்ச்சி விட்டுறலாம். அந்த தேய்ச்சி விட்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலையோ இல்லை சாஃப்ட் கிளாத்தோ ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி எது வச்சுருந்தீங்கனாலும் அதை வச்சு தேய்ச்சி விட்டுறலாம். ஸோ எந்த ஒரு பபுள்ஸ் இல்லை அதை மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் ஸ்பீடோமீட்டருக்கான ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஸ்டிக்கரில் மென்ஷன் ஆகிருக்க ஃபர்ஸ்ட் லேயரை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம மீட்டர் மேலே வச்சுட்டு தேய்ச்சி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பபுள்ஸ் இல்லாத மாதிரி நீட்டாக தேய்ச்சதுக்கப்புறம் நம்பர் 2 ஸ்டிக்கரில் மென்ஷன் ஆகிருக்க செகண்ட் லேயரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். அவ்வளோதான், இது சிம்பிள் ப்ராசஸ் தான். இதுக்காக நீங்கள் தனியாக போய் பைக் மெக்கானிக்கிட்ட கொடுத்து தான் இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒட்டணுன்ற அவசியம் இல்லை. நீங்களே வீட்டில் ஓன இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் பைக்கில் இருக்க மீட்டருக்கு ரொம்பவே சேஃப்டி. வெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஃபேட் ஆகிறதோ இல்லை ஸ்க்ராச்சஸ் ஆகிறதோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் நீங்கள் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஓட்டினதுக்கப்புறம் மீட்டர் ரொம்ப டல்லாக தெரியாத மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே கிடையாது. ஸோ பார்த்தாலே தெரியும், நல்லா தெளிவாக பார்க்க முடியுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோட குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ரைடர்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றின கருத்துக்களையும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூவையும் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இது போல் ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்தெந்த ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நாங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம XTREMZ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் XTREMZ டீம்.